இந்த காணொளி பயிற்சியில் உங்களுக்கு இந்த கோரல் டிரா சாஃப்ட்வேர் மூலிமா ஒரு தொழில்முறை நுட்பத்தை இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இன்னைக்கு இந்த காணொளியில் ஒரு ரேஸ்டார் இமேஜை எப்படி வெக்டர் ஆப்ஜெக்டாக ரொம்ப எளிமையான முறையில் மாற்றுறதை பற்றி நீங்கள் கற்றுக்குறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. நம்ம இந்த சேனலில் இருந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த டுட்டோரியலில் ஹவு டு ரேஸ்டார் இமேஜ் டு வெக்டர் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் அப்படின்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு ரெசல்யூஷன் கம்மியான ஒரு ரேஸ்டார் இமேஜை நம்ம இந்த டுட்டோரியலில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நான் இங்கே ஏற்கனவே நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு இமேஜ் நான் இங்கே எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு 75% இந்த மாதிரி. ஸோ இது ஒரு ரேஸ்டார் ஆப்ஜெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட பிக்சலேட் எல்லாம் தெரியும். ஸோ இது ஒரு ரேஸ்டார் இமேஜ். இந்த ரேஸ்டார் இமேஜை நம்ம வெக்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சிம்பிள் டெக்னிக்கலாக நம்ம அங்கே பார்க்க போகிறோம். சின்ன டெக்னிக்கல் தான், ஆனாலும் அந்த நம்ம சரியாக தெரிஞ்சிக்காதனால இந்த ஆப்ஜெக்டுகளை எப்படி நம்ம வெக்டராக மாற்றணும் அப்படின்றதுல சில குழப்பங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான குழப்பங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்றத நான் நிச்சயம் நம்புகிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதை நம்ம வெக்டராக மாற்றுறதுக்கு முதல்ல இந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட் நான் கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய கீபோர்டில் ஷிஃப்ட் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இங்கே நீங்கள் கவனிக்கிறீங்க. இந்த கார்னரை ஷிஃப்ட் அமுத்திட்டோம்னா ஒரு ப்ளஸ் மாதிரியான ஏரோ வருது. ஸோ அதன் மூலிமா நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இமேஜ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நான் கீபோர்டில் பி அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணி இதை சென்டர்லைன் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இது ஒரு வெக்டார் இமேஜாக இருக்குது. ஸோ இந்த இமேஜுக்குள்ளே இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ட்ரா பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை வெக்டாராக மாற்றிட்டோம் அப்படின்னோம்னா இதுக்கு நிறைய கலரிங் பண்ணி இதை ஒரு வேறு மாதிரி டிஜிட்டல் ஆர்ட்டாக மாற்ற முடியும். ஸோ அதுக்கு நம்ம இந்த பிக்சலேட் இல்லாமல் இதை வெக்டாராக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆப்ஜெக்டை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கே மெனுவில் இருக்கக்கூடிய பிட் மேப் போகிறோம். பிட் மேப்பில் கன்வெர்ட் டு பிட் மேப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம கோரோட X7லேருந்து தான் இந்த டுட்டோரியல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் நண்பர்களே. ஸோ இப்போது கன்வெர்ட் டு பிட் மேப்பில் நம்ம வந்துட்டோம். அதனுடைய ரெசல்யூஷன் 300 dpi அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கலர் மோடு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டோம். ஆப்ஷனல் ஆன்டி அலைசிங்லேயே இருக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்கம்பேர்டு சைஸ் 4.16 MB இருக்குது. ஸோ இதை ஓகே கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரேஸ்டார் இமேஜை ஒரு வெக்டார் இமேஜாக கிரியேட் கன்வெர்ட் பண்ணிட்டேன். பண்ணாலும் இந்த மாதிரி பிக்சலேட்டோடு இருக்குது. இந்த பிக்சலேட்டை ரீசாம்பிளில் போனால் கூட நம்ம ஓரளவுக்கு தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த ரீசாம்பிளில் போனாலும் ஓரளவுக்கு தான் அதனுடைய ரெசல்யூஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம இப்போ வெக்டாராக கன்வெர்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கன்வெர்ட்டில் போய் இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டோம். டெக்னிக் 1. அடுத்தது இதை செலக்ட் பண்ணி மீண்டும் பிட் மேப்பில் போய் இங்கே இருக்கக்கூடிய குயிக் ட்ரேஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்களை செலக்ட் பண்ணலாம்.
ஸோ அது இல்லாமல் நம்ம இங்கே பார் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, எடிட் ட்ரேஸ் பிட்மேப் அப்படின்ட்டு. ஸோ அது கீழே சின்னதாக ஒரு ஏரோ பிளாக் கலரில் இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸ் ப்ளூ கலர் பாக்ஸ் வந்த பின்னாடி இங்கே ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே ட்ரேஸ் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் ட்ரேஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுகளுக்கு வந்து ட்ரேஸ் கொடுக்கறதுக்கு அவுட்லைன் ட்ரேஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இமேஜோட தன்மையை பொறுத்து, இங்கே ரேஸ்டார் இமேஜ் என்ன தன்மை இருக்குது, அந்த இமேஜோட தன்மையை பொறுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷனை வந்து நம்ம செலக்டிங்க்கு எடுத்துக்கிறோம். லைன் ஆர்ட், லோகோ அண்ட் டீட்டெயில் லோகோ, கிளிப் ஆர்ட். இந்த 4 விஷயங்களை இந்த மாதிரி வெக்டாராக மாற்றுறதுக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது இருக்கக்கூடிய லோ குவாலிட்டி இமேஜ், ஹை குவாலிட்டி இமேஜ் எல்லாம் அதை பற்றி ஒவ்வொரு டியூட்டோரியல்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கிளிப் ஆர்ட்டை வந்து நம்ம ட்ரேஸாக எடுத்துக்கிறோம். ஸோ கிளிப் ஆர்ட்டை நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்த பின்னாடி இங்கே ரெடியூஸ் பிட்மேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம கேட்குது. கீப் ஒரிஜினல் சைஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ரெண்டாவது ரெடியூஸ் மேப் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ரெடியூஸ் பிட்மேப் அப்படின்றது நம்ம ஓகே கொடுக்குறோம். கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இது பவர் ட்ரேஸ் ஆப்ஷனில் வருது. இது வந்து இங்கே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ட்டு நமக்கு 2 விண்டோவாக நமக்கு கொடுக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விண்டோவில் நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொடுத்தோமோ, என்ன இமேஜ் கொடுத்தோமோ அந்த இமேஜ் இங்கே இருக்கும். ஸோ இங்கே கன்வெர்ட் பண்ணப்பட்ட இந்த இது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கன்வெர்ட் பண்ணிருச்சு. ஸோ கன்வெர்ட் பண்ணாலும் இங்கே கொஞ்சம் அந்த ஒயிட்லாம் இருக்குது. இந்த ஒயிட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்ஷனல் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்ஷனலில் டெலிட் ஒரிஜினல் இமேஜ் நம்ம செக் கொடுத்துட்டோம், ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்காக சூஸ் கலர்னு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபை கலர் வந்து நம்ம ஸ்பெசிஃபை கலரை நம்ம செலக்ட் பண்ணி அப்படி பண்ணி இங்கேருந்து கூட நம்ம இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கலராக கூட வந்து டெலிட் பண்ண முடியும். இந்த மாதிரி விண்டோவில் நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒவ்வொரு கலராக கூட நம்ம அதை ரிமூவ் பண்ணலாம். பட் இது கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் சூஸ் கலர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணிட்டோம்னா பேக்ரவுண்டில் உள்ளதெல்லாம் போச்சு. ஸோ அடுத்தது ரிமூவ் ஃப்ரம் என்டையர் இமேஜஸ், ரிமூவ் கலர் ஃப்ரம் எய்தர் இமேஜஸ் அப்படின்ட்டு இங்கே இருக்கு பாருங்க, என்டையர் இமேஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா வந்து ஒயிட்ஸும் போயிடுச்சு. ஸோ சிம்பிள் வே தான். ஆனால் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெக்டார் லைன் ஆர்ட்டாக வந்து நம்ம இதை டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஜூம் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் இது இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஸ்டார் இமேஜ். ஸோ இதை நம்ம வெக்டாரை மாற்றுற பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்ட்டு. ஸோ இதனுடைய ஸ்மூத்னஸை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் அதை டீட்டெயில் அப்டேட்டில் போய் கொஞ்சம் டீட்டெயிலில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அதிகரிச்சுக்கலாம். டீட்டெயில் அதிகரிச்சோம்னா இன்னும் கிளியராக இருக்கும் நமக்கு. ஸோ அவ்வளோதான். இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தி பார்க்கலாம் அல்லது கொஞ்சம் குறைஞ்சி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்மூத்னஸ் இருக்குது. இந்த ஸ்மூத்னஸை கொஞ்சம் ஆல்ரெடி 25 இருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகம் பண்ணி பார்க்கலாம், 26 அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ எனக்கு போதும். கோர்ஸ் 211 கவ், நோடு வந்து 9840 நோடு, கலர் 2 கலர் இருக்குது. ஸோ நான் கலர் மெர்ஜெல்லாம் நான் இங்கே பண்ண போகிறதில்ல. இந்த கலரில் போய் கலர் மெர்ஜெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது 2 கலரில் இருக்குது. ஸோ எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தேன். அதனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம அது பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஓகே கொடுத்த பின்னாடி பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே நம்ம இமேஜ் வந்து நம்ம பார்த்த இமேஜுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பாருங்கள். எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஜூம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இமேஜ் பிக்சலேட் இல்லாமல் ஒரிஜினல் குவாலிட்டி நீட்டாக இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிள் வே. இந்த வேல தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபில் டூல், இந்த ஸ்மார்ட் ஃபில் டூலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கலர்ஸை வந்து நம்ம இதில் ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபேஸு கொடுத்துட்டு அதனோட கலர்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டாக கூட நம்ம அதில் க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது கண்ணாடி அப்படின்னா ஒவ்வொன்றையும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி
நம்ம இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டாக வந்து இதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதே போல் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இங்கே ஒவ்வொன்றையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த லைன்ஸு இந்த இது இதில் எல்லாமே எவ்ரி ஒன் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கலர்ஸை வந்து இதில் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கலர்ஸுக்கும் இப்போ இந்த லீவ்ஸ் இருக்குதுனாலும் இந்த லீவ்ஸை கூட நம்ம ஒரு க்ரீன் கலராக வந்து இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி க்ரீன் கலர் இந்த மாதிரி கொடுத்து நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேஸ்டார் இமேஜ் இருந்தது. ஸோ அந்த ரேஸ்டார் இமேஜை நம்ம எப்படி பண்ணணும், எப்படி வந்து அதை எடிட் பண்ணுற மாதிரி வெக்டாராக பண்ணணுன்ட்டு இந்த டுட்டோரியல் பார்த்தீங்க. இந்த டுட்டோரியலில் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இன்னொரு இமேஜஸையும் நான் உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் நான் மாற்றி காட்டுறேன். இல்லை நம்ம இன்னொரு இமேஜ் கூட நம்ம இதே ப்ராக்டிக்கலாக பண்ணலாம். ஸோ நான் ஃபைலில் இருந்து நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஃப்ளவர் இமேஜ் இருக்குது. இந்த ஃப்ளவர் இமேஜை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இது ஒரு ஃப்ளவர் இமேஜு, இந்த ஃப்ளோரல் இமேஜ் மாதிரி தான் ஃப்ளவரு. ஸோ இது பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ரேஸ்டார் இமேஜஸ் தான் இருக்குது. இதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணது தான் நெட்டில் இருந்து. ஸோ பாருங்கள், இந்த ரேஸ்டார் இமேஜ் இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு ரேஸ்டார் ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை வெக்டாராக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து கையில் ட்ரா பண்ணது, இதெல்லாமே கையில் ட்ரா பண்ணது. ஸோ நம்ம இதை டிஜிட்டலுக்கு மாற்ற போகிறோம். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் தான். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை பிட் மேப்பாக மாற்றிடுறோம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிறோம். பிளாக் அண்ட் ஒயிட்டாக இப்போ மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் மீண்டும் வந்து நம்ம இந்த வரிசையில் இங்கே இருக்கக்கூடிய அவுட்லைன் ட்ரேஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இல்லாட்டியும் இங்கேருந்து ட்ரேஸ் பிட் மேப்பில் கீழே இருக்கக்கூடிய அவுட்லைன் ட்ரேஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷனை நம்ம வந்து இந்த ட்ரேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இமேஜோட தன்மையை பொறுத்து நம்ம எந்த டீட்டெயில் லோகோவா லைன் ஆர்ட்டா அப்படின்றத நம்ம ஐடியா பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்ற இருக்கிறோம். ஸோ நம்ம கிளிப் ஆர்ட் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளிப் ஆர்ட்லேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பிட் மேப் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ அதனுடைய வேலையே பவர் ட்ரேஸ் அதனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இங்கே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற 2 ஆப்ஷன் நமக்கு இங்கே வந்திருக்கு. இது இந்த நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிளேஸ் பண்ணது. ஸோ இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ கன்வெர்ட் பண்ணதில் வந்து பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம எய்தர் கலர் இந்த என்டையர் இமேஜ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒயிட்டும் வந்து ரிமூவ் பண்ணால் தான் நம்ம கலர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரிமூவ் கலர் ஃப்ரம் எய்தர் இமேஜுங்கிற செலக்ட் பண்ணிட்டேன்னா பாருங்கள், இது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஸோ பாருங்கள், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இதனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இமேஜோட குவாலிட்டியும் இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ண இந்த இமேஜ் குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அவுட்லைன் ட்ராயிங்காக ஒரு இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அவுட்லைன் ட்ராயிங்காக வந்து இந்த மெத்தடில் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸோட வேல்யூவை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துக்க முடியும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்மூத்னஸையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் இதனுடைய ஸ்மூத்துக்களை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினேன், இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் இது குவாலிட்டி எவ்வளோ ஹை குவாலிட்டி இமேஜாக. ஸோ இப்படித்தான் நம்ம வந்து ஒரு ஹை குவாலிட்டி இமேஜை வெக்டாராக, அதாவது ஒரு ரேஸ்டார் இமேஜை வெக்டார் இமேஜாக இந்த மாதிரி ஹை குவாலிட்டியாக பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அன்குரூப் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே இருக்கக்கூடிய அன்குரூப் ஆப்ஜெக்ட் Ctrl+U அதனுடைய ஷார்ட்கட் இங்கே அன்குரூப் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டோம்னா
இந்த குரூப் வந்து அன்குரூப் ஆயிரும். ஸோ அன்குரூப் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடிட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபில் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு கூட நம்ம கலர் ஃபில் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் வந்து கலர் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கலர் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் ஒரு ரேஸ்டார் இமேஜ் எப்படி வெக்டார் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டுட்டோரியல்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து வெக்டார் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ ஒரு சில இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட வச்சு கூட எடிட் பண்ண முடியும். அன்குரூப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டோம்னா இது எல்லாமே செப்பரேட் ஆயிரும். நம்ம இது கூட எடிட் பண்ணுறோன்னா பண்ணலாம், அல்லது நம்ம அங்கே ட்ரேஸ் பண்ணதுலேயே இருந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை எவ்வளோ டெப்த்தாக ஒரு இமேஜை வந்து எவ்வளோ டெப்த்தாக ரேஸ்டராக பண்ணியிருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கலர்ஸை கூட மாற்றிக்கலாம். இங்கே ஏதாவது கலர்ஸை மாற்றி இதை ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் ஆர்ட்டை வந்து நம்ம அந்த மாதிரி டிஷர்ட் டிசைன்ஸ் இந்த மாதிரி இதில் கூட வந்து நம்ம இது பண்ண முடியும். அதே போல் கிளாஸ் பெயிண்டிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளான ஒரு டுட்டோரியலை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த டுட்டோரியலில் உங்களோட சந்திக்கிறேன். நம்ம சேனல் துருகிஜாலம். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.